அசவசமவில் நடக்கும் குளறுபடிகள். வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் தற்போது மிகவும் பேசப்படும் அசவசம திட்டத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தரவுகளின்படி இந்த திட்டத்தில் தகுதியுள்ளவர்களில் 35 பேருக்கு இன்னும் உதவித்தொகை போய் சேரவில்லை. அதாவது உதவி தேவைப்படும் 3 பேரில் ஒருவருக்கு காசு கிடைக்கவில்லை. அதே சமயம் தகுதியே இல்லாத பலர் இந்த பட்டியலில் உள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன. இந்த முறைகேடுகளை சரி செய்ய அரசாங்கம் எடுத்துள்ள புதிய முடிவுகள் என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். ஏன் இவ்வளவு குழப்பங்கள்? ஆட்களை தேர்ந்தெடுக்கும் முறையில் உள்ள குளறுபடிகள் தான் முதல் காரணம். குறிப்பாக ஒரு சிறிய வண்டி வைத்திருந்தாலோ அல்லது ஒரு சிறிய வீடு இருந்தாலோ அவர்களுக்கு தகுதி இல்லை என நிராகரிக்கப்படும் கடுமையான விதிகள் பலரை பாதித்துள்ளன. ஒரு ஆய்வின்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தகுதி உள்ள 158 பேருக்கு உதவி கிடைக்காத போது தகுதியற்ற 126 பேர் பணத்தை பெற்று வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த தவறுகளை சரி செய்ய அரசாங்கம் இப்போது சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. பயனாளிகள் அதிகரிப்பு, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான ஒதுக்கீடு கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2. வீடமைப்பு திட்டம். வெறும் பணம் மற்றும் போதாது என்பதால் அசவசம பயனாளிகளுக்காக நாடு முழுவதும் 16,000 புதிய வீடுகளை கட்டித்தரும் திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. சுயதொழில் கடன். மக்கள் சொந்தக்காலில் நிற்க 60 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் மிக குறைந்த வட்டியில் கடன் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த திட்டத்தை 4 முக்கிய பிரிவுகளாக பிரித்துள்ளது. அது உங்களுக்கு தெரியும். மிகவும் வறியவர்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள் மற்றும் நிலை மாறும் நிலையில் உள்ளவர்கள். யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே இதன் அடிப்படை நோக்கம். சுமார் 19 லட்சம் குடும்பங்கள் நேரடி பண உதவியை பெற்று வருகின்றன. வெறும் பண உதவி மட்டும் வறுமையை ஒழித்து விடுமா? அல்லது இந்த வீடமைப்பு மற்றும் கடன் திட்டங்கள் மாற்றத்தை கொண்டு வருமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். முறைகேடுகளின்றி தகுதியான அனைவருக்கும் இந்த உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்பதே எமது விருப்பம். இது போன்ற உண்மை தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.